ஓம் சாந்தி. முரளி டேட் 7/3/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, பாபாவின் கடமை முட்கள் நிறைந்த காட்டை அழித்து மலர்கள் நிறைந்த தோட்டமாக மாற்றுவது. இதன் மூலம்தான் நம்பர் 1 குடும்ப கட்டுப்பாடு ஏற்படுகின்றது. கேள்வி: குடும்ப கட்டுப்பாட்டினுடைய முதல் தரமான சாஸ்திரம் எது, எப்படி? பதில்: கீதைதான் குடும்ப கட்டுப்பாட்டின் முதல் தரமான சாஸ்திரம். ஏனெனில் கீதை மூலம்தான் பாபா பல தர்மங்களின் விநாசம் செய்து ஒரே தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். கீதையில்தான் பகவானின் மகா வாக்கியம் உள்ளது, காமம் மிக பெரிய எதிரி. எப்போது காமம் என்ற மிக பெரிய எதிரி மீது வெற்றி அடைகின்றீர்களோ அப்போது குடும்ப கட்டுப்பாடு தானாகவே ஏற்படும். இது ஒரு பாபாவின் காரியமாகும், எந்த ஒரு மனிதருடையதும் அல்ல. ஓம் சாந்தி. சிவ பகவான் வாக்கு. பாபா அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்கின்றார். இந்த உலகத்தையோ அசுர உலகம் என்று நிச்சயமாக சொல்வார்கள். தெய்வீக உலகத்தில் மனிதர்கள் மிக குறைவாக இருப்பார்கள். இப்போது இந்த ரகசியத்தையும் கூட அனைவருக்கும் சொல்லி புரிய வைக்க வேண்டும். குடும்ப கட்டுப்பாடு மந்திரியாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும். அவர்களுக்கு சொல்லுங்கள், குடும்ப கட்டுப்பாட்டின் கடமையும் கூட கீதையில் கூறப்பட்டுள்ளது. இது ஒரு பாபாவின் கடமையே ஆகும். கீதையை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். கீதை குடும்ப கட்டுப்பாட்டின் சாஸ்திரமாகும். கீதையின் மூலம்தான் பாபா புதிய உலகத்தின் ஸ்தாபனை செய்கின்றார். தானாகவே நாடகத்தில் பதிவாகி உள்ளது. பாபாதான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். அதாவது தூய்மையான தேசத்தை ஸ்தாபனை செய்கின்றார். அங்குள்ளவர்கள் தங்களை தேவி தேவதா தர்மத்தினர் என்றே சொல்வார்கள். கீதையில் பகவான் தெளிவாக சொல்கின்றார், நான் வருவதே ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை செய்யவும் மற்ற அநேக தர்மங்களை அழிக்கவும் தான். ஆக இதன் மூலம் நம்பர் 1 குடும்ப கட்டுப்பாடு ஆகிவிடும். முழு சிருஷ்டியிலும் ஜெய ஜெய என்ற முழக்கம் கேட்கும். மேலும் ஓர் ஆதி சனாதன தர்மத்தின் ஸ்தாபனை ஏற்படும். இப்போதோ ஏராளமான மனிதர்கள் இருப்பதால் அதிகமான குப்பைகள் உருவாகிவிட்டன. அங்குள்ள மிருகங்கள், பறவைகள் முதலிய அனைத்தும் முதல் தரமானவையாக இருக்கும். அவற்றை பார்த்த உடனேயே மன மகிழ்ச்சி ஏற்படும். பயப்படுவதற்கான விஷயம் இல்லை. பாபா அமர்ந்து சொல்லி புரிய வைக்கின்றார். நீங்கள் என்னை அழைத்ததே இதற்காகத்தான். வந்து குடும்ப கட்டுப்பாடு செய்யுங்கள். அதாவது தூய்மையற்ற குடும்பங்களை திரும்ப அழைத்து செல்லுங்கள். பாவனமான குடும்பத்தை ஸ்தாபனை செய்யுங்கள். நீங்கள் அனைவரும் சொல்லியிருந்தீர்கள், பாபா வந்து தூய்மையற்ற உலகத்தை அழித்து புதிய தூய்மையான உலகத்தை உருவாக்குங்கள். இது பாபாவின் திட்டம்தான். பார்த்த மாத்திரத்திலேயே மன மகிழ்ச்சி அடைந்துவிடும். லக்ஷ்மி நாராயணரை பார்த்த உடனேயே உங்கள் மனம் மகிழ்கின்றது அல்லவா? அங்கோ ராஜா ராணி எப்படியோ அதுபோல பிரஜைகள் அனைவருமே முதல் தரமானவர்களாக இருப்பார்கள். ஆக இந்த குடும்ப கட்டுப்பாட்டின் யுக்தி டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் சொல்லி புரிய வைக்க வேண்டும். பரலோகீக தந்தையோ சத்தியுகத்திற்கான திட்டத்தை முதல் தரமானதாக செய்கின்றார். முட்களின் காட்டையே அழித்து விடுகின்றார். இந்த உலகம் முழுவதுமே நெருப்ப பற்றிக் கொள்கின்றது. இந்த காரியம் பாபாவினுடையது. உங்களால் எதுவும் செய்ய இயலாது. எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் யாராலும் வெற்றி பெற இயலாது. பாபா சொல்கின்றார், உங்களுடைய நண்பனாக நினைத்து கொண்டிருக்கும் காம விகாரம் மிக பெரிய விரோதியாகும். அநேகம் பேர் அதற்கு நண்பனாக ஆகிவிடுகின்றார்கள். பாபா அவசர சட்டம் பிறப்பிக்கின்றார். நீங்கள் இந்த விகாரத்தின் மீது வெற்றியடையுங்கள்.
நீங்கள் சொல்லி புரிய வையுங்கள், காமம் மிக பெரிய எதிரி என்று பாபா சொல்கின்றார். பாவம் அவர்களுக்கு தெரியவே தெரியாது குடும்ப கட்டுப்பாடு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பது. இதுவோ டிராமாவின் அனுசாரம் கல்பம் கல்பமாக பாபா செய்வது. மீண்டும் இது நடந்தே ஆக வேண்டும். சத்தியுகத்தில் மிக கொஞ்சம் மனிதர்கள் தான் இருப்பார்கள். இதில் வேறுபாட்டிற்கான எந்த ஒரு விஷயமும் இல்லை. பாபா நடைமுறையில் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். கல்வி அமைச்சருக்கு சொல்லி புரிய வையுங்கள். இப்போதைய பண்புகள் எவ்வளவு மோசமாக உள்ளன. தேவதைகளின் பண்புகள் எவ்வளவு நன்றாக இருந்தன. நீங்கள் எதையும் பொருட்படுத்தாமல் சொல்லுங்கள். இது ஒன்றும் அமைச்சராகிய உங்கள் வேலையல்ல என்று சொல்லுங்கள். இதுவோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவரான பாபாவின் வேலை. இந்த தேவதைகளின் ராஜ்யத்தில் ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம், ஒரே மொழி இருந்தது. எவ்வளவு குறைவாக மனிதர்கள் இருந்தார்கள். ஆனால் இதுபோல் யுக்தியுடன் பேசுவது என்பது மிக குறைவானவர்களுக்கே வருகின்றது. ஆன்மீகம் இருப்பதில்லை. அவர்களுக்கு இந்த லக்ஷ்மி நாராயணன் சித்திரத்தை காட்ட வேண்டும். குடும்ப கட்டுப்பாடு பாபா தான் செய்திருந்தார். இப்போது மீண்டும் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். இவர்களின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். பாபா சொல்லியிருக்கின்றார், இந்த லக்ஷ்மி நாராயணன் சித்திரத்தை எப்போதும் முன்னால் வையுங்கள். மேலும் விளக்குகள் முதலியவற்றை நன்றாக ஏற்றி வையுங்கள். பஜனைக்கு செல்லும் போது இந்த டிரான்ஸ் லைட் இருக்க வேண்டும். இதனை அனைவரும் தெளிவாக பார்க்கும்படி இருக்க வேண்டும். நாங்கள் இந்த குடும்ப கட்டுப்பாட்டை செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகளும். தெய்வீக சாம்ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. மற்ற அனைத்தும் விநாசமாகிவிடும். நீங்கள் சொல்லவும் செய்கிறீர்கள், ஹே பதீத பாவனா, வாருங்கள் எங்களை பாவனமாக்குங்கள். அவ்வாறு பாபாதான் செய்ய முடியும். ஒரு தேவி தேவதா தர்மம் தான் பாவனமாக உள்ளது. மற்ற அனைத்தும் அழிந்து போகும். இந்த திட்டம் சிவபாபாவின் கையில்தான் உள்ளது. சத்யுகத்தில் இந்த திட்டம் நடைமுறையில் வந்துவிடும். அங்கே இருப்பதே தேவதா வம்சம், சூத்திரர் இருப்பதில்லை. இது மிகவும் முதல் தரமான திட்டமாகும். மற்ற அனைத்து தர்மங்களும் அழிந்துவிடும். இந்த தந்தையின் திட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இந்த விஷயத்தை கேட்டு உங்கள் மீது அதிகமாக சமர்ப்பணம் ஆவார்கள். இந்த அமைச்சர்கள் முதலானோர் நிர்விகாரி திட்டத்தை எப்படி உருவாக்க முடியும்? உயர்ந்ததிலும் உயர்வாக இருக்கும் பாபா வருவதே இந்த திட்டத்தை உருவாக்குவதற்காகத்தான். மற்ற அநேக தர்மங்கள் அனைத்தையும் அழித்து விடுகின்றார். இந்த விஷயமே எல்லையற்ற தந்தையின் கையில் உள்ளது. பழைய பொருளை புதியதாக மாற்றி விடுகின்றார். பாபா புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்து பழைய உலகத்தை அழித்து விடுகின்றார். இது டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது. சொல்லி புரிய வைக்க வேண்டும். சகோதரன் சகோதரர்களே, இந்த சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடைக்கடை பற்றி நீங்கள் அறிய மாட்டீர்கள். பாபா சொல்கின்றார், சத்யுக ஆரம்பத்தில் இவ்வளவு மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். மேலும் குடும்ப கட்டுப்பாடு போன்றவற்றை திட்டமிடுவதும் அங்கே இருக்காது. முதலில் நீங்கள் சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடை கடைசி பற்றி அறிந்து கொள்ளுங்கள். சத்கதி கொடுப்பவர் பாபா மட்டுமே. சத்கதி என்றால் சத்யுகத்தின் மனிதர்கள். முதலில் இந்த தேவி தேவதைகள் மிக குறைவாக இருந்தார்கள். முதல் தரமான தர்மமாக இருந்தது. பாபா பூக்களின் முதல் தரமான திட்டத்தை உருவாக்குகின்றார். காமம் மிக பெரிய எதிரி. இப்போதோ இதற்காக உயிரையே கொடுக்கின்றனர். யாருக்காவது யார் மீதாவது மனம் ஈடுபட்டு விட்டால் தாய் தந்தை திருமணம் செய்து வைப்பதில்லை என்றாலும் கூட வீட்டிலேயே குழப்பத்தை ஏற்படுத்தி விடுகின்றனர். இந்த உலகமே அழுக்கானது. ஒருவர் மற்றவரை முள்ளாக குத்திக் கொண்டிருக்கின்றனர். சத்யுகத்தில் பூக்களின் மழை பொழியும். ஆகவே இப்படியெல்லாம் விசார் சாகர் மந்தனம் செய்யுங்கள். பாபா சமிக்கை கொடுத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் இதை இன்னும் சிறந்ததாக ஆக்குங்கள். சித்திரங்களும் வெவ்வேறு விதமாக உருவாக்குகின்றார்.
டிராமாவின் படி என்னென்ன நடைபெறுகின்றதோ எல்லாமே சரியானதுதான். யாருக்காவது சொல்லி புரிய வைப்பதும் சுலபமானது. அனைவருடைய கவனத்தையும் பாபாவின் பக்கம் ஈர்க்க வேண்டும். இது பாபாவின் காரியமே ஆகும். இப்போது பாபா மேலே அமர்ந்து கொண்டே இந்த காரியத்தை செய்ய மாட்டார், சொல்லவும் செய்கின்றார். எப்போதெல்லாம் தர்மத்தின் அழிவு ஏற்படுகின்றதோ, அசுர ராஜ்யம் இருக்கிறதோ, அப்போதெல்லாம் வந்து இவை அனைத்தையும் அழித்து தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறேன். மனிதர்களோ அஞ்ஞான தூக்கத்தில் தூங்கிவிட்டனர். இவை அனைத்தும் விநாசமாகிவிடும். யார் நிர்விகாரியாக ஆகின்றனரோ அவர்களின் குடும்பம்தான் வந்து ராஜ்யம் செய்யும். பிரம்மா மூலம் ஸ்தாபனை என பாடவும் படுகின்றது. எதனுடைய ஸ்தாபனை? இந்த குடும்பத்தின் ஸ்தாபனை. இந்த திட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிரம்மா குமார் குமாரிகள் பவித்திரமாகிறார்கள் என்றால் அவர்களுக்காக நிச்சயமாக பவித்திர உலகம் வேண்டும். இந்த புருஷோத்தம சங்கம யுகம் மிக சிறியது. இவ்வளவு குறைந்த காலத்தில் எவ்வளவு நல்ல திட்டத்தை செயல்படுத்தி விடுகின்றார். பாபா அனைவருடைய கணக்கு வழக்குகளை முடித்து வைத்து தம்முடைய வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். இவ்வளவு குப்பைகள் அனைத்தையும் அங்கே கொண்டு போக மாட்டார். அழுக்காகிவிட்ட ஆத்மாக்கள் அங்கே செல்ல முடியாது. அதனால் பாபா வந்து ரோஜா மலர்களாக மாற்றி அழைத்து செல்கின்றார். இது போன்ற விஷயங்கள் பற்றி விசார் சாகர் மந்தனம் செய்யுங்கள். நீங்கள் உணர்ந்து கொண்டே செல்கிறீர்கள். பாபா சொல்கின்றார், நான் ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக உங்களுக்கு ஒத்திகை நடத்தி கொண்டிருக்கின்றேன். இந்த குடும்ப கட்டுப்பாட்டை யார் செய்தார்கள்? பாபா சொல்கின்றார், நான் கல்பத்திற்கு முன் போலவே என்னுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றேன். அழைக்கின்றார்கள், தூய்மையற்ற குடும்பத்தை மாற்றி தூய்மையான குடும்பத்தை ஸ்தாபனை செய்யுங்கள் என்று. இச்சமயம் அனைவருமே தூய்மையற்றவர்கள். திருமணங்களுக்காக லட்சக்கணக்கில் செலவழிக்கிறார்கள். எவ்வளவு சடங்குகள் செய்கிறார்கள். ஆனாலும் மேலும் மேலும் தூய்மையான நிலையிலிருந்து மாறி பதீதம் ஆகிக் கொண்டே செல்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது இந்த ஈஸ்வரிய காரியத்தை செய்ய வேண்டும். அனைவருக்கும் சொல்லி புரிய வைக்க வேண்டும். அனைவரும் அசுர உறக்கத்தில் உறங்கிவிட்டனர். அவர்களை எழுப்பிவிட வேண்டும். வெள்ளையாகி மற்றவர்களையும் ஆக்க வேண்டும். அப்போது பாபாவின் அன்பும் அவர்கள் மீது செல்லும். சேவையே செய்யவில்லை என்றால் என்ன கிடைக்கும்? யாராவது மகாராஜா ஆகிறார்கள் என்றால் நிச்சயமாக நல்ல கர்மம் செய்திருக்கிறார்கள். இதை யாரும் புரிந்து கொள்ள முடியும். இவர்கள் ராஜா ராணி, நாம் தாசதாசி என்றால் நிச்சயமாக முற்பிறவியில் அதுபோல் கர்மம் செய்திருக்கிறார்கள். கெட்ட கர்மம் செய்வதால் கெட்ட பிறவி கிடைக்கின்றது. கர்மங்களின் கத்தியோ நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போது பாபா உங்களுக்கு நல்ல கர்மம் செய்ய கற்றுத்தருகின்றார். அங்கும் கூட இதுபோல் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். முற்பிறவியின் கர்மங்களின் அனுசாரம் இதுபோல் ஆகியிருக்கின்றோம். மற்றபடி என்ன கர்மம் செய்தோம் என்பது பற்றி தெரியாது. அங்கு என்றால் சத்யுகத்தில் கர்மங்கள் பாடப்படுகின்றன. ஒருவர் எவ்வளவு நல்ல கர்மம் செய்கிறாரோ அந்த அளவு உயர்ந்த பதவி அடைகின்றார். உயர்ந்த கர்மங்களால் தான் உயர்ந்தவர்களாக ஆகிறார்கள். நல்ல கர்மம் செய்யவில்லை என்றால் பெருக்கி சுத்தம் செய்யும் வேலைக்காரர்களாக ஆகிறார்கள். மற்றவர் முன் தலை வணங்குகின்றனர். இதெல்லாம் கர்மங்களின் பலன் என்றுதான் சொல்வார்கள் அல்லவா? கர்மங்களின் கோட்பாடு நடைபெற்று வருகிறது. ஸ்ரீமத்தினால் நல்ல கர்மங்கள் நடைபெறுகின்றன. எங்கே மகாராஜா, எங்கே தாசதாசிகள்? பாபா சொல்கின்றார், இப்போது தந்தையை பின்பற்றுங்கள். எனது ஸ்ரீமத் படி நடப்பீர்கள் என்றால் உயர்ந்த பதவி பெறுவீர்கள். பாபா சாட்சாத்காரமும் செய்விக்கின்றார். இந்த மம்மா பாபா குழந்தைகள் இவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆகிறார்கள் என்றால் இதுவும் கர்மம்தான் அல்லவா? அநேக குழந்தைகள் கர்மங்களை பற்றி புரிந்து கொள்வதில்லை. பின்னாளில் அனைவருக்கும் சாட்சாத்காரம் ஆகும்.
நன்றாக படிக்கிறார்கள், எழுதுகிறார்கள் என்றால் மகாராஜா ஆவார்கள். சண்டையிடுவதும் சத்தமிடுவதுமாக இருக்கிறார்கள் என்றால் கெட்டு போவார்கள். இதுவோ அந்த படிப்பிலும் உள்ளது. பகவானுடைய வாக்கு, இந்த சமயம் முழு உலகமும் காம சிதையில் உருகி செத்துக் கொண்டிருக்கிறது. பெண்ணை பார்ப்பதால் நிலை கெட்டு போவதாக சொல்கிறார்கள். அங்கோ இது போல் நிலை கெட்டு போகாது. பாபா சொல்கின்றார், பெயர் உருவத்தை பார்க்கவே செய்யாதீர்கள். நீங்கள் சகோதரன் சகோதரர்களை பாருங்கள். பெரிய குறிக்கோள் உலகத்தின் எஜமானர் ஆக வேண்டும் என ஒருபோதும் யாருடைய புத்தியிலும் இருக்காது. இந்த லக்ஷ்மி நாராயணர் உலகத்தின் எஜமானர்களாக எப்படி ஆனார்கள்? பாபா சொல்கிறார், நான் உங்களை சொர்க்கத்தின் எஜமானன் ஆக்குகின்றேன். இந்த லக்ஷ்மி நாராயணர் சர்வகுணம் சம்பன்னமாக இருந்தார்கள். இப்போது யாரை நீங்கள் புதிய ரத்தம் என்று சொல்கிறீர்களோ அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? காந்திஜி இதை கற்றுத் தந்தாரா? ராம ராஜ்யத்தை உருவாக்குவதற்கும் யுக்தி வேண்டும். இதுவோ பாபாவின் காரியமே ஆகும். பாபா எப்போதும் தூய்மையாக இருப்பவர். நீங்கள் பிறகு 21 பிறவிகள் பாவனமாக இருந்து அதன் பின் 63 பிறவிகள் பத்தீதம் ஆகிவிடுகிறீர்கள். சொல்லி புரிய வைப்பதில் அவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். பாபா குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். குழந்தைகளே, பாவனம் ஆகுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: தனது ஸ்துதியை சதா ஒரு நிலையுள்ளதாக உறுதியானதாக ஆக்குவதற்கு எந்த ஒருவரின் பெயர் வடிவத்தையும் பார்க்காமல் இருக்க வேண்டும். சகோதரன் சகோதரனை பாருங்கள். பார்வையை தூய்மையானதாக மாற்றுங்கள். சொல்லி புரிய வைப்பதற்கு ஆன்மீகத்தை தாரணை செய்யுங்கள். இரண்டாவது, பாபாவின் அன்பை பெறுவதற்கு பாபாவிற்கு சமமான காரியம் செய்ய வேண்டும். அசுர உறக்கத்தில் உறங்குபவர்களை எழுப்பிவிட வேண்டும். தூய்மையாக ஆகி மற்றவர்களையும் ஆக்க வேண்டும். வரதானம்: தனது சரளமான சுபாவம் மற்றும் நல்ல மனநிலை மூலமாக கள்ளம் கபடமற்ற தந்தையின் அன்பை அனுபவம் செய்து ஈர்ப்பு தன்மையின் உருவமாக ஆகுங்கள். விளக்கம்: கள்ளம் கபடமற்ற குழந்தைகளே போலாநாத் தந்தைக்கு மிகவும் பிரியமானவர்கள். கள்ளம் கபடமற்ற தன்மை எனில் சதா சரளமான சுபாவம், சுபமான மனநிலை மற்றும் தெளிவான நிலையில் சம்பன்னமாக இருந்து மனம் மற்றும் கர்மத்தில் சத்தியமான மற்றும் சுத்தமான நிலையில் இருப்பவர்கள். அவ்வாறான குழந்தைகள் ஆன்மீக ஈர்ப்பு தன்மையில் நிறைந்தவராக இருந்து தந்தையை கூட தன்வசம் இருக்கின்றனர். போலாநாத் தந்தை அப்படிப்பட்ட சரளமான சுபாவம் மற்றும் கள்ளம் கபடமற்ற குழந்தைகளின் குணங்களின் மாலையை ஜெபிக்கின்றார். பகவானுக்கு கள்ளம் கபடமற்ற தன்மை பிரியமானது. குழந்தைகளாகிய நீங்கள் தனது கள்ளம் கபடமற்ற தன்மையினால் பகவானின் மோகத்தில் வந்து அவரை தன்னுடையவராக மாற்றிவிட்டீர்கள். ஸ்லோகன்: தனது முகம் மற்றும் நடத்தை மூலமாக குணங்கள் மற்றும் சக்திகளை பிறருக்கு பரிசாக கொடுப்பதுதான் நல்ல உணர்வு மற்றும் நல்ல விருப்பமாகும். நல்லது. ஓம் சாந்தி.